100 நாள் ஆஃப் சீசன் ட்ரைனிங்கோட 73வது நாள். இன்னைக்கு காலைல ஏஞ்சோடனே மண்டவலி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது ஏன்னா எனக்கு நீங்க யூனிவர்சிட்டி லேப், அதனாலே காலையில ரொம்ப சீக்கிரமா எழுந்துட்டேன். நான் எந்த அளவுக்கு தூக்கத்துல இருந்தேன்னா டைனோசர் வாய பழக்கிற மாதிரி பொழுது உட்காந்துருக்கேன். அதுக்கப்புறம் சீக்கிரமா பால் விளக்கிட்டு பர்சனல் வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு உட்காந்து சாப்பிட்டேன். சோறு கூட உள்ள ஒழுங்கா இறங்கல. எப்படியா இருக்கும் காலையில 6:15 உட்காந்து சாப்பிட்டா எப்படியா இருக்கும்? நார்மல் டேல பஸ் ஸ்டாப்புக்கு போனாலும் நான் தான் ஃபர்ஸ்ட் வருவேன். இன்னைக்கு சொல்லவா வேணும். காலேஜ் போயிட்டு அங்கிருந்து ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் நானும் தேனோஸ் மாமாவும் பேங்க்கு கிளம்பிட்டோம். நான் எக்ஸாம் ஃபீஸ் கையில தான் வச்சிருந்தேன். அதனால அக்கௌண்ட்டுக்கு போய் அதை டெபாசிட் பண்ணிட்டு ஆன்லைன் பேமெண்ட்ல எக்ஸாம் ஃபீஸை கட்டி முடிச்சிட்டேன். லேப் அதுமா தேனோஸ் மாமா அவனோட ஐடி கார்டை வீட்லயே வச்சுட்டு வந்துட்டான். அவங்க வீட்டுக்கு போன அப்புறம் அங்கிருந்த ஒருத்தவன் திடீர்னு வந்து என் கூட ஃப்ரெண்ட் ஆயிட்டான். என்னதான் அவன் ஃப்ரெண்ட் ஆனாலும் இவனோட ரியாக்ஷன்லாம் வேற மாதிரி இருந்துச்சு. எனக்கு மனசுக்குள்ள ஒரு பயம், எங்கேயாச்சும் 8 இடத்துல கடிச்சிட்டு போறான்ட்டு. நான் மதிய பேட்ச்ன்றதால லேபுக்கு போறதுக்கு முன்னாடியே பட்டி டிங்கரிங் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த மாதிரி டிங்கரிங் பண்ணிட்டு போனா தான் நல்ல பொருள் 2 பேர் வாங்க முடியும். காலைல இருந்து சுத்தலே இருந்ததால லேபுக்கு சுத்தமா படிக்கவே இல்லை. அதனால சாப்பிடும் போதே உட்காந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் படிச்சிட்டேன். லேப் எல்லாம் முடிச்ச அப்புறம் நாளைக்கு தேவையான லேப் ரெக்கார்ட்லாம் சைன் வாங்கிட்டு அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துட்ட அப்புறம் காலையில இருந்து தலைவலி அப்கிரேட் ஆகி ஜுரம் வர மாதிரியே இருந்துச்சு. ஓகே, நீங்க ஹெவியான ட்ரைனிங் போட்டோம், அதை நம்மள போட்டு விட்டுன்னு முடிவு பண்ணிட்டேன். நான் நீக்கு ஆங்கிளுக்கு ஸ்ட்ரென்தனிங் ஒர்க் அவுட்லாம் பண்ணி பல யுகங்கள் ஆகுது. ஆல்ரெடி முட்டியில ஒரு இன்ஜுரி வாங்கி தான் மீண்டு வந்திருக்கேன். அதனால ட்ரைனிங்ல நீக்கு ஆங்கிளுக்கு ஃபுல்லா ஸ்ட்ரென்தனிங் ஒர்க் அவுட் பண்ணிட்டேன். வீட்டுல இன்னைக்கு மீன் வருவல் போல திமிங்கலம் அதை நல்லா லோட் பண்ணிட்டு காத்து வாக்கில் அதை எல்லாத்தையும் டிஸ்போஸ் பண்ணிட்டான். கப்புனா கப்பு, அவ்வளோ கப்பு. கப்புலாம் போன அப்புறம் சாப்பிட்டு இன்னைக்கு அண்ணால முடிச்சுக்கிட்டேன். தொடர்பில் இருக்கவும்.